தஞ்சை வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும். தஞ்சையை ஆண்ட மன்னர்கள் எதிரிகளிடமிருந்து நாட்டை காக்க கோட்டை சுவர்களை கட்டினர். அந்த கோட்டையை சுற்றிலும் அகழியும் வெட்டப்பட்டன. இவை தஞ்சை பெரிய கோவில் மற்றும் அரண்மனையை உள்ளடக்கிய பாதுகாப்பு அரணாகவும் மழைநீர் சேகரிப்பு மையங்களாகவும் திகழ்ந்தன. இதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டமும் உயர்ந்தது. இந்த அகழியில் முதலைகள், பாம்புகள் போன்றவையும் வளர்க்கப்பட்டன. இவற்றில் தெற்கு அழங்கம் பகுதியில் வெட்டப்பட்டிருந்த அகழி காலப்போக்கில் கட்டிடங்களாக மாறிப்போயின. ஆனால் இன்றைக்கும் மேல அலங்கம், வடக்கு அலங்கம், கீழ அலங்கம் பகுதிகளில் அகழிகளை காணலாம். ஆரம்பத்தில் 4.25 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த அகழி தற்போது சுருங்கிவிட்டது. தற்போது தஞ்சை பெரிய கோவில் பின்பகுதியில் இருந்து தொடங்கி மேல அலங்கம், வடக்கு அலங்கம் வழியாக தஞ்சை பழைய பஸ் நிலையம் அருகே உள்ள திருவையாறு வணிக வளாகம் வரை அகழி காணப்படுகின்றது. கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறந்து விடப்படும் போது இந்த அகழியில் நீர் நிரப்பப்படுவது வழக்கம். இந்த நீர் தற்போது வெள்ளை பிள்ளையார் கோவில் வரை காணப்படுகின்றது. அதன் பின்னர் அகழியில் தண்ணீர் இன்றி காணப்படுகின்றன. இந்த அகழியின் கரையில் தென்கீழ் அலங்கம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றார்கள். இந்த பள்ளி கட்டிடத்தின் பின்பகுதியில் உள்ள அகழியில் சாக்கடை கழிவுநீர் முன்பு தேங்கி காணப்பட்டது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாக எழுந்த புகாரை அடுத்து அகழியில் கழிவுநீர் கலப்பது நிறுத்தப்பட்டன.